ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூட்டெல்லா தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். இது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. இது நம்ம நிறைய ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ப்ரெட்டில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நம்ம நியூட்டெல்லா செய்கிறதுக்கு நான் பாதாம் தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். 1 கப் அளவு பாதாம் எடுத்துருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் பாதாமுக்கு பதிலாக வேர்க்கடலை கூட 1 கப் எடுத்து நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹேசல்நட் கிடச்சிச்சு அப்படின்னா அதில் கூட செய்யலாம். நமக்கு சீப்பானது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வேர்க்கடலை ஈஸியாக கிடைக்குங்க. பாதாம் இன்னுமே ஹெல்த்தியாகவும் இருக்கும். அந்த கரெக்டான அந்த ஃப்ளேவரோட நமக்கு கிடைக்கும். இப்போ பாதாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்தாச்சு. இந்த கலருக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். பாதாம் ஆறிட்டுருக்க கேப்பில் நம்ம சர்க்கரை எல்லாம் பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் சர்க்கரை அண்ட் கொக்கோ பவுடர் இது ரெண்டையுமே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. 1 கப் எடுக்கிறீங்கன்னா 1/2 கப்பு டு 3/4 கப் அளவு சர்க்கரை சரியாக இருக்கும். இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ இதே சர்க்கரை பவுடரில் அதே அளவு நம்ம எவ்வளோ சர்க்கரை எடுத்தோமோ அதே அளவு கொக்கோ பவுடர் 3/4 கப் அளவு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இது லைட் கொக்கோ பவுடர். டார்க் கொக்கோ பவுடராக இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா ஓட்டி எடுத்துக்கலாம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றா பிளெண்ட் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு சைடில் வச்சுருங்க. அவ்வளோதான், நமக்கு இந்த மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பாதாமும் நல்லா ஆறி இருக்கும். இப்போ அதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருந்த பாதாமை சேர்த்துக்கலாம். நீங்கள் வேர்க்கடலையாக இருந்தால் தோலை உரிச்சிட்டு அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரப்பாக நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை மறுபடியும் நம்ம அரைக்க போகிறோம். இதுலேருந்து அந்த பாதாமோட பட்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நல்லா திக் பேஸ்ட் மாதிரி நமக்கு வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இது நமக்கு அரைய இதுலேருந்து அந்த பட்டர் வெளியாகும். இதே போல் தான் நமக்கு வேர்க்கடலை வறுத்து அரைச்சாலும் அதே போல் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் குக்கிங் ஆயில், அப்படி இல்லை அப்படின்னா உருக்குன வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் அந்த ஃப்ளேவரில் எதுவுமே காட்டாதுங்க. அண்ட் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் அந்த வாசனையோட. அதனால நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா லிக்யூடாக இருக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட கெட்டியே எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்த சக்கரை அண்ட் கொக்கோ பவுடர் மிக்ஸ் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மறுபடியும் ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு அரைக்க போகிறோம். நல்லா அரைச்சிக்கோங்க. ஹீட் ஆகும்போது கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஹீட் லைட்டாக போனதுக்கப்புறம் மறுபடியும் அரைங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1/2 டீஸ்பூன் டு 1 டீஸ்பூன் நீங்கள் என்ன சேர்க்குறீங்களோ, தேங்காய் எண்ணெயோ பட்டரோ எண்ணெயோ எது சேர்க்குறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம அந்த ஸ்ப்ரெட் நம்ம நல்லா அப்ளை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட நியூட்டெல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் அந்த கலராக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நல்லா ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது என்ன ரெசிபீஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கூட ப்ரெட்டில் அப்ளை பண்ணி கூட கிட்ஸுக்கு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த நியூட்டெல்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்லேயே செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.